ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோ வந்து வழக்கம் போல் சொல்கிறது தான். என்னோட யூடியூப் சேனலில் இருக்காது. இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக எடுத்த ஒரு 5-6 நிமிஷம் வீடியோ. 5 minutes to 6 minutes ஓடும். இதில் வந்து ஆர்கே நாராயண் அப்படின்னு ஒரு ஒரு ரைட்டரோட இன்ஜின் ட்ரபிள் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ஒரு 3 கிளாஸ்க்கு எடுக்கிறேன். பிகாம், பைடெக் அண்ட் பிசிஏ 3மே ஃபர்ஸ்ட் இயரு. இந்த கிளாஸ்ல எல்லாம் வாளுங்க தான். பாதி பேர் தான் கவனிப்பேன், பாதி பேர் தூங்குவேன். சரியா? படிச்சிருப்பேன், இருந்தாலும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, அதாவது கதையில எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குங்கிறத மாத்தி எழுதி வச்சிடாத. சரியா? இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஆரம்பத்துல ஒரு ஃபேர் மாதிரி ஒன்று நடக்கும். ஜிம்கானா கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபேர் நடக்கும். அந்த ஃபேருக்கு வந்து நம்ம ஹீரோ போயிருப்பாரு. பேரளவுல மட்டும்தான் அவர் ஹீரோ. மற்றபடி இந்த கதையில பக்கா காமெடின்னு அவர் தான். அவருக்கு பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. த டாக்கட்டிவ் மேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இவர் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குவார். அந்த லாட்ரி டிக்கெட்ல இவருக்கு ப்ரைஸும் விழுந்துரும். அதுல என்ன காமெடின்னு கேட்டா, இந்த பின்னாடி ஸ்கிரீன்ல தெரியுதுல, இதுதான் ப்ரைஸ். ஒரு பழைய இன்ஜினை கொடுத்துருவாங்க. அந்த இன்ஜினை வச்சுட்டு இவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. ஓகேவா? இப்போ உன் கையில எல்லா சப்ஜெக்ட்டும் புக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த புக் வச்சு நீ என்னதான் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஜினை வச்சுட்டு அவர் என்ன பண்ணனே தெரியாது. அப்புறம் அந்த முனிசிபாலிட்டி என்ன சொல்லிடும்னு சொன்னா, அந்த கிரவுண்ட்ல இருந்து அந்த இன்ஜினை தூர எடுத்துருங்க, இல்லாட்டா உங்களுக்கு நாங்க டேக்ஸ் போடுவோம். டேக்ஸ்னா எப்படின்னா, அந்த இன்ஜினுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும். சரியா? ரொம்ப நாள் வாடகை கொடுத்துட்டே இருப்பாரு. அப்புறம் கொடுத்து இவருக்கு சலிச்சிரும். ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியாம பக்கத்து கோயில்ல போய் ஒரு யானையை வாடகைக்கு எடுப்பாரு. யானையை வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு 50 ஆட்களையும் வாடகைக்கு கூப்பிட்டுக்குவாரு. சரியா? அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இன்ஜினை அப்புறப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பக்கத்து ஒரு வீட்டில் உள்ள காம்பவுண்ட் சுவர் மேல அப்படி இன்ஜின் போய் விழுந்துரும். காம்பவுண்ட் சுவரும் டேமேஜ் ஆயிரும். யானைக்கும் காலில் அடிபட்டுரும். அப்புறம் இவர் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளில வந்தோடனே இவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த யானை காலில் அடிபட்டதுக்கு நீங்க தான் காசு கொடுக்கணும். அந்த இன்ஜினை நீங்க தான் மறுபடியும் வேற இடத்துக்கு கொண்டு போகணும். அப்புறம் இந்த ஆளுங்களுக்கு எல்லாம் கூலி கொடுக்கணும். காம்பவுண்ட் சுவர் உடஞ்சிருக்கல, அதையும் நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐயோ, பாவம் போல ஒரு பாட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு. வீட்டுக்கு போன உடனே ஒரு பிளான் ஒன்று போடுவாரு. காலைல எழுந்துச்சு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம அப்படி ஊரை விட்டே ஓடிடணும் அப்படின்னு ஒரு பிளான்ல இருப்பாரு. அப்போ வந்து ஒரு பூகம்பம் வரும். சரியா? பூகம்பம் வந்த உடனே இந்த இன்ஜின் வந்து ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துரும். ரோடு இன்ஜின் வந்து ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துரும். அந்த கிணத்தோட சொந்தக்காரர் யாருன்னா சொன்னா, இந்த காம்பவுண்ட் வால் வச்சிருப்பார்ல, அந்த அவர் தான். அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, இவர்கிட்ட அந்த டாக்கட்டிவ் மேன்ட்ட, சரி பரவாயில்ல, ஏற்கனவே இந்த முனிசிபாலிட்டி வந்து இந்த கிணத்தை மூடணும்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ உன்னோட இன்ஜின் வந்து விழுந்ததுனால மூடிருச்சு. தேங்க்யூ. அந்த காம்பவுண்ட் வால் செலவுக்கு நீ எதுவும் கொடுக்க வேணாம், அதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருவாரு. ஸோ இது குட் எண்டிங், நல்ல எண்டிங்ல தான் முடியும். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கதைக்கு ஹீரோவோட பேரு அதுல இருக்காது, டாக்கட்டி மேன் தான் இருக்கும். யாராவது ஆர்கே நார்னு எழுதி வச்சுன்னு சொன்னா பேப்பரை கட் பண்ணி விட்டுருவேன். சரியா? சரி, ஓகே. சீக்கிரமா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேட்காத, கிளாஸ்ல வந்து கேளு. பாய்.